திருத்துறைப்பூண்டி அருகே சம்பா சாகுபடிக்கு போதிய தண்ணீர் இல்லாததால் 1000 ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவில் சம்பா பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 30,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆறுகள் மற்றும் பாசன வாய்க்கால்களில் போதிய அளவு தண்ணீர் வந்து சேராததால் வளர்ந்து வரும் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். முறை வைக்காமல் அதிக அளவு ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு சம்பாவுக்கான நீர் திறந்து விட்டாங்க. திறந்து விட்டு விவசாய பகுதி ஆரம்பித்து நல்லா தான் தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ சமீபத்தில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா தண்ணி முறை வைக்கிறங்கிற பேரில் நிறுத்திட்டாங்க. அதனால் இந்த வருஷம் எங்களுக்கு பயிரெலாம் எரிஞ்சிருச்சு. நாங்கள் நேரத்தோட விவசாயம் ஆரம்பித்து இந்த மழை காலத்துக்குள்ளே எங்கள் பயிரை வளர்த்தா மட்டும்தான் எங்களுடைய பயிர் நல்லா இருக்கும். நாங்கள் விவசாயமும் எங்களால் பண்ண முடியும். இந்த மழை காலத்துக்குள்ளே எங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொடுத்தா மட்டும்தான் எங்களால் விவசாயத்தை சரியாக பண்ண முடியும். சம்பா சாகுபடி ஒரு பகுத்துக்கு தான் தண்ணி அரசு கொடுத்துருக்காங்க. அந்த தண்ணியும் எங்களுக்கு முறை வச்சு கொடுக்காம முறை இல்லாமல் தண்ணீர் அதிக அளவு எங்களுக்கு கொடுத்தா தான் இந்த சம்பா பயிரை காப்பாற்றலாம். இந்த ஒரு பக்கமும் எங்களுக்கு பொய்த்து விடுமோ என்கிற அச்சத்தில் இருக்கோம். இதனால் எங்களுக்கு நகை எல்லாத்தையும் அடவு வச்சு அந்த சாகுபடி செஞ்சுருக்கோம். இந்த நெல் எங்களுக்கு சாகுபடி பண்ணி அறுவடை பண்ணுவோமா என்கிற கவலைக்கு இடமாக எங்களுக்கு இருக்குது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து செல்லும் கிழக்கு கரை கால்வாய் நீர்ப்பாசன விவசாய வயல்களில் நெற்பயிர் நடவு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கிழக்கு கரை கால்வாயில் சுமார் 23,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கடந்த ஜூலை 30ஆம் தேதி பாசனத்திற்காக மேற்கு மற்றும் கிழக்கு கரை கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் விவசாயிகள் நெற்பயிர் நடவு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.